கடவுள் செஞ்ச இந்த உடல் ஒரு மேஜிக்னு சொல்வேன். பார்த்து பார்த்து எப்படி நம்ம உடம்ப செஞ்சிருக்காரு. வண்டி டயர்லாம் கொஞ்ச நாள்லயே தேஞ்சு போயிருது. நம்ம 2 பாதத்தையும் பாருங்க, எத்தனை நாடு சுற்றியும் தேய்மானம் இல்லை. செருப்பு தான் பிஞ்சு போகுது, ஆனா உள்ளங்கால் 2ம் இன்னும் வழவழப்பா இருக்குது. இன்னொரு அதிசயம் பாருங்களேன், நம்ம உடல்ல 3/4 தண்ணி தான். நம்ம உடல்ல எத்தனையோ துவாரங்கள் இருந்தும் ஒரு துளி கூட ஒழுக மாட்டேங்குது. 100 வாட்ஸ் பல்புக்கே ஒயர் வேணும், ஸ்விட்ச் வேணும். ஆனா பேட்டரி இல்லாம நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுவும் ரீசார்ஜ் இல்லாம ரிதமா அடிக்குது. ₹1,00,000 கொடுத்து வாங்கின கேமரா கூட மக்கர் பண்ணும், சர்வீஸ் பண்ணணும். ஆனா நம்ம கண்ணு எப்பவுமே பளிச்சுதான், பார்க்கறதெல்லாம் பிரகாசமா இருக்குது. பார்த்த பொருளை மூளைக்கு டக்குன்னு அனுப்பும் வித்தையும் கண்ணுக்கு தெரியும். நாக்குல மைக்ரோஸ்கோப் எதுவுமே இல்லை. ஆனா சாப்பிடும் உணவுல துளி உப்பு குறைஞ்சாலோ கூடுனாலோ சப்பு கொட்டி சண்டைக்கு வரும். எல்லா சத்தத்தையும் காது பிரிச்சு மேயுது. இசையையும் பாடலையும் இன்னும் வேகமா இழுத்து ரசிக்குது. நம்ம உடம்புல கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே நம்ம பற்கள் தான். எல்லா மிஷினுக்கும் சர்வீஸ் வேணும். நம்ம ரத்த ஓட்டத்துக்கு எந்த ஆயிலும் தேவையில்லை. ஆன் ஆஃப் எதுவும் தேவையில்லை. ஒரு நிமிஷம், ஏன் ஒரு வினாடி கூட ஓட்டத்தை விடாது. தொடர் ஓட்ட சாதனை புரியும். சென்சார் இல்லாமலே தோல் உணருது. கொசு கடிச்சா கை தானே சரியான ஸ்பாட்டுக்கு போகுது. எல்லாத்துக்கும் மேல இந்த மூளை செய்யற வேலைய சொல்லி மாளாது. படிச்சத, கேட்டத, அறிஞ்சத எல்லாம் ஞாபகத்துல படிய வைக்குது. தேவைப்படும் போது அது எடுத்து கொடுக்குது. அத்தனை உணர்வுகளும் நினைவுகளும் பின்னி பிணைஞ்சி நிற்கும் இருதயத்தை என்ன சொல்லி விளக்க? கடவுள் படைச்ச இந்த அதிசய உடலை எண்ணி எண்ணி பார்த்தோம், எண்ணி பார்க்க முடியல. படைச்ச இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அவர் படைச்ச உடலை பத்திரமா பார்த்துக்கிடுவோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.